ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பற்றியும் வேவ் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேவ் ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வந்து அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வரும் இந்த ஸ்டிச்சு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கார்னர் சைடு வரும்போது கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு நம்ம எப்போதும் போல் திருப்புற மாதிரி இருக்கும். அது நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ முதல்ல த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடிப்பக்கத்துலேருந்து எப்போதும் போல் எடுத்துக்கோங்க. போல் எடுத்துகிட்டு நார்மல் செயின் ஸ்டிச் நம்ம ஏற்கனவே போட்டதே தான், அதே மாதிரியே போட்டுவாங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்க, இப்போ நீங்கள் வளைச்சி போட போகிறீங்க. அதாவது இப்படி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கோட்டு மேலேயே நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பக்கத்துலேருந்து இப்படி கொடுக்கணும். கொடுத்து இதை எடுத்திங்கன்னா இந்த வளைவு உங்களுக்கு தெரியும். திரும்ப கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி செயின் திரும்பக்கூடாது, அதே மாதிரியே தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு சின்னதாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வந்தோன்னே திருப்பி இந்த இடத்துக்கு கொடுங்க. அந்த வளைவு உங்களுக்கு இப்போ பார்க்க வரும் கரெக்டாக. முடிக்க போகிறோம். நம்ம இந்த லைனுக்கு இப்படியே வாங்க. கடைசியாக இந்த இதுக்கு வந்தோன்னே இந்த மாதிரி போட்டுட்டு மேல் பக்கமாக எடுத்துட்டு எப்போதும் போல் நாட் கொடுத்துட வேண்டியதான். அதுக்கு பக்கத்துலேயே எடுங்க. எடுத்துகிட்டு இந்த நூலை இதுக்குள்ளே கொடுங்க. கொடுத்து இது மூலமாக அந்த நூலை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த இடத்துக்கு வந்து இந்த நாட் போட்டு நம்ம இங்கே போட்ட மாதிரியே தான் நம்ம இங்கிருந்து எடுப்போம், ஆரம்பிப்போம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டே வாங்க. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் கொடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு. அது பக்கத்துலேயே நம்ம இந்த பக்கம் ஒரு குட்டி ஸ்டிச் போடலாம். இப்போ ஒரு சின்ன ஸ்டிச் போட்டோம், போட்டு அப்படியே திருப்புங்க. திருப்பினீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் நம்ம இப்படியே வரோம். வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு திருப்பணும். இந்த இடம் வந்தோடனே ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுக்கோங்க. கொடுத்து இப்படியே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு சின்ன லாக் விழுந்துடும். லாக் ஸ்டிச் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பக்கம் கொடுங்க. எந்த பக்கம்லாம் உங்களுக்கு வந்து கார்னர்ஸ் இருக்கோ, முடிய வளைவாக இல்லாமல் ஸ்ட்ரைட் கர்வாக இல்லாமல் இதாக இருக்கோ, அந்த இடங்களில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இந்த இதை திருப்பும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த இடம் வந்துட்டோம். நம்ம இங்கே வந்தோன்னே எப்போதும் போல் ஒரு நாட் போட்டுற வேண்டியது. அங்கே சின்ன நாட்டு அந்த லைனுக்கு மட்டும் வரும்போது, இங்கே வரும்போது நீங்கள் லாங் நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த வளைவுகள் வந்து கரெக்டாக வந்துருந்துருக்கும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து இது வளைவாக வரும், இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நம்ம இப்படி போடுறோம்.
இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.